வந்து இங்கே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யோசனை பண்ணி பண்ணி அழறாங்க. அதே மாதிரி இங்கே விஜய் வந்து காவேரி நினச்சி மனசு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காரு. அடுத்து வந்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் விஜய் ஃபோனை பார்த்துட்டு காவேரி வந்து எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக விஜய் விட்டு பிரியறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து குழம்பி போகிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட வந்து பேச வராங்க. அப்போ விஜய் கிட்ட வந்து பேசாமல் விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து வெண்ணிலா எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அதான் கிளம்பிட்டால, அப்புறம் ஏன் விஜய் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க, போன போது விடு விஜய் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. நீ என்ன வெண்ணிலா அப்படி பேசுகிற, காவேரிலாம் நான் வெளியே வந்திருக்கவே முடியாது, இவர் காவேரிலாம் வெளியே வந்திருக்க முடியாது, விஜய் வந்து யோசனை பண்ணுறாரு. ஆனால் நான் இல்லாமல் தான் உன்னால் வெளியே வந்திருக்க முடியாது, அது கூட தெரியாமல் காவேரின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம பாட்டி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, மறுபடியும் காவேரி அவள் கூடவே அழுதுட்டுருக்கா, அவளை விட்டு ஒழிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறார். தாத்தா நீ என்ன சொல்கிற வந்து கல்யாணி, இப்படி சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்னமோ காவேரி கூட விஜய் சேர்ந்து வாழ்றது பிடிக்கலைங்க, என்ன இப்படி திடீர்னு சொல்கிற. ஆமாங்க, காவேரி கூட விஜய் சேர்ந்து வாழ்ந்தானா அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான், அவன் என்ன தான் உள்ளே போனாலும் சரி அவன் காவேரி வாழ்க்கை கெடுக்கணும் தான் நினைப்பான். அதனால் பாதிக்கப்படுறது யார், நம்ம பேரன் தானே, எதுக்கு இதெல்லாம் வந்து, அதனால் காவேரி கூட வாழாமல் அவன் வெண்ணிலா கூடவே வாழலாம் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். நீ அப்படின்னா அப்படியே வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்வேன், இதெல்லாம் விஜய் கேட்டானா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான் தெரியுமா, உனக்கு ஏன் இப்படி போச்சு புத்தி எனக்கு தெரியல, என்னை பொறுத்திருக்கும் என் பேரை நல்லபடி வாழணுங்க, அவன் யார் கூட வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பானோ அவங்க கூட வாழணும் தான் நான் ஆசைப்படுவேன், அவன் நிம்மதி இல்லாமல் அலையிறவங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்றாங்க. அது கேட்டு தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சியோட என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கார் விஜய். காலைல கடன்னு கிளம்பிட்டு இருக்காரு. அதை பார்த்து தாத்தா வந்து என்னப்பா காலையில் கிளம்புற இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு, இல்லை தாத்தா நேற்றே வந்து காவேரி இப்போ ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அவள் போனது, எனக்கு இப்போ முதல்ல காவேரி பார்க்கணும் தாத்தா, அதான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி பார்க்க போறியா, காலையிலே வா அப்படின்னு. ஆமாம் தாத்தா என்னால் இருக்க முடியல தாத்தா, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, காவேரி எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு குழம்பிட்டு இருக்கா தாத்தா, என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா, அதான் கிளம்புறோன்னு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணா வந்து அப்படியே மயக்கம் வரைகிற மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சியோட என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு, எனக்கு மயக்கமாக இருக்குது, ரொம்ப கேராக இருக்குது, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஐயோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணுமே, நான் காவேரி வேற பார்க்க போகணும், இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா இந்த பொண்ணை வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம், அப்புறம் காவேரியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போவார். அடுத்து வந்து விஜய் கிளம்பும் போது பாட்டி மறுபடியும் தடுக்கிறாங்க. அதை பார்த்து விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து வெண்ணிலாவும் வந்து இப்போ எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் வந்து விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. ஏதோ நடந்திருக்கு, காவேரிக்கு ஏதோ பிரச்சனை என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே கரெக்டாக வெள்ளாவோட ஃபோன்லேருந்து ஏதோ வந்து சவுண்டு வருது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வெள்ளா வந்து காவேரி வந்து ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் வந்து உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், நான் ஒரே நடியாக இந்த ஊரை விட்டே போகிறேன், சாரி வெண்ணிலா உன்னை ரொம்ப காயப்படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா கிட்ட கேட்குறாரு. அதை கேட்டு வெண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. கேட்டு விஜய் செமையாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எப்படி உனக்கு இப்படிலாம் மனசு வந்தது, காவேரி என்னையும் பிரிக்க முடியாது உனக்கு தெரியாதா, காவேரி வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து வெளில வந்து இங்கே பாரு விஜய், நீ பண்ணதான் தப்பு, காவேரி கூட வாழவே வாழலன்னு சொல்லிட்டு வாழ்ந்திருக்க, ஒரு குழந்தைக்கும் அப்பாவாக இருக்க, இந்த விஷயத்தில் என்கிட்ட சொன்னியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு இல்லை, அதனால தான் சொல்ல முடியல, ஆனால் அதுக்காக இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விடுறாரு.